விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிபறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்கள் மத்தியிலிருந்து 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடந்து செல்லும் பெண்கள் மத்தியில் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடந்து வந்தது. இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் மேற்பார்வையில் மேற்கு பகுதி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன் பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் 3 நபர்களும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சார்ந்த சதாப், இர்ஃபான், புதுடெல்லி, ராஜீவ் நகரை சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 3 ஆகஸ்ட் 2023 ஆண்டு அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி அரசூரை சார்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்த 2,15,000 ரூபாயை கொள்ளையடித்ததும் கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் சங்கிலியை பறித்து சென்றதும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 சவரன் நகையை அபே செய்திருப்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து சதாப், இர்பான், அலாவுதீன் என்கிற அலி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 10 சவரன் நகைகள் மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 நபர்களையும் போலீசார் விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழக பகுதியில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிபறி, கொள்ளை வழக்குகள் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிபறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.